அக்கா அக்கா என்னாச்சு? டிவி கூட பார்க்க முடியும். என்னதான் வேணும்? எனக்கு பசிக்குது. அம்மா வெளியே போயிருக்காங்க. கொஞ்சம் வர லேட் ஆகும். எனக்கு ஏதாவது சமைச்சு தரியா? ஓகே, நம்ம நேரம் முடிஞ்சு சிம்பிளான வெண்ணிலா பேன்கேக் சாப்பிடலாமா? அதுல இருக்க சாக்லேட் ஃபில்லிங்கும் போட்டுட்டா. ஓகே பேபி, சோ வெண்ணிலா பேன்கேக் வித் சாக்லேட் ஃபில்லிங் உனக்காக நான் செஞ்சு தரேன். ஓகே, நீங்க டிவி பார்த்துட்டே இரு. அக்கா போய் உனக்கு செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஓகேக்கா. Ingredients to make a vanilla pancake: maida, oil, baking soda, baking powder, vanilla essence, custard powder, optional, powdered sugar and milk. வாங்க இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி வெனிலா பேன்கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1, ஒரு பவுலில் நீங்கள் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் மைதா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இவ்வளோ போட்டுக்கலாம். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா போட்டதுக்கு அப்புறமா மிக்ஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்கள் போடக்கூடாது பவுடர்ட் சுகர். ஓகே, பவுடர் சுகரும் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக, போட்டுக்கலாம். இது கொஞ்சம் அண்ட் பேக்கிங் சோடாவை பொறுத்த வரைக்கும் சோடாவில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போடணும். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் போடலாம், ரொம்ப கம்மியாக. பாருங்கள், இந்த ஸ்பூன் அளவுக்கே நான் இவ்வளோ தான் போடுறேன். இவ்வளோண்டு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் சோடா நமக்கு தேவைப்படாது. ஸோ கஸ்டர்ட் பவுடர் இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இது எதுக்குன்னா உங்களுக்கு அந்த வெனிலா அந்த எசன்ஸ் அந்த ஃப்ளேவர் வரதுக்காக கஸ்டர்ட் பவுடர் ஆப்ஷனல் தான். இருந்தால் போடுங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜா ஸோ அப்புறமா நம்ம என்ன போடணும்னா வெனிலா எசன்ஸ். இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காகவும் போதும். எசன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கணும். போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணணுன்னே வேணும்னா கொஞ்சம் ஆயில் அண்ட் இப்போ தான் நம்மளுடைய மில்க் ஆட் பண்ண வேண்டிய ஸ்டேஜ். இப்போது மில்க் பாருங்கள், நான் இவ்வளோ எடுத்துருக்கேன். இந்த மில்க்கை இதை நான் அதில் போர் பண்ணிக்கிறேன். ஃபுல் மில்க்கையும் போர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுனால எல்லோ கலரில் தான் வரும். ஸோ இப்போது இது பேனில் ஊற்றலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கணும். அப்போ தான் இது வந்து உங்களுடைய பேன் கேக் ரொம்ப சூப்பராக வரும். ஸோ இது 10 மினிட்ஸ் நல்லா அப்படியே வார்மாக இருக்க வரைக்கும் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம பேனில் ஊற்றிக்கலாம். நம்ம பேட்டர் 10 மினிட்ஸ் நல்லா ஊறியிருக்கோம். ஸோ இப்போது நம்ம பேனில் ஊற்றலாம். ஸோ என் பேன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் முக்கியமான இது என்னதுன்னா, நீங்கள் அந்த பேன் கேக் பண்ணும்போது உங்களோட இதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம். முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா அது கருகி போயிடும். ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, உங்களுக்கு டேஸ்டியான இது கிடைக்கும். ஸோ இப்போ நான் பேட்டர் எடுத்துக்கிறேன். இது மாதிரி கொஞ்சம் சூடு வைக்கட்டும். ஓகே, சூடாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பேட்டர் இங்கே ரெடியாக இருக்குது. நான் இப்போது முதல்ல 1 ஊற்ற போகிறேன். ஒரு பேன் கேக்கு உங்களுக்கு 2 தேவைப்படும். நான் ஃபஸ்ட்டு 1 ஊற்றுறேன். நீங்கள் வேணால் அட் டைமில் கூட 2 ஊற்றிக்கோங்க. இப்படி பபிள்ஸாக வரும் பாருங்கள்.
உங்களுக்கு வேணும்னா சைடில் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் போதும். க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம க்ளோஸ் பண்ணி தான் அந்த ஹீட் நல்லா அது ஈஸியாக வேக இருக்கும். இது 2 மினிட்ஸ்க்கு ஒன்று 2 மினிட்ஸ்க்கு இருக்கணும். 2 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குது, 2 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி போட்டுருங்க. ஒன் சைடுக்கே 2 மினிட்ஸ், ஸோ டோட்டலாக 4 மினிட்ஸ். இப்போ கொஞ்சம் நேரம் இப்படி இருக்கட்டும். அது வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். இப்போது இது அந்த பபிள்ஸாக வருது பாருங்கள். நான் 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு. அந்த ஃப்ரண்ட் சைடு வெந்தது நான் திருப்பி போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ஒரு இது வந்துடணும். இப்படி வந்தால் தான் இன்சைடும் வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ ரெண்டாவது சைடு, இப்போது இந்த சைடுமே வந்துருச்சு. எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் இது நம்ம வச்சுருக்கலாம். இப்போது பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போது இது நம்ம பிளேட்டுக்கு வச்சிடலாம். ஒன்று பண்ணியிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி இன்னொன்று பண்ணாதான் நம்ம நடுவில் சாக்லேட் ஃபில்லிங் வச்சு அக்ஷயாவுக்கு எடுக்க முடியும். ஓகே, இன்னொரு ஊற்றலாமா? வாங்க பேட்டில் எடுத்துக்கலாம். பேன் கேக் ஊற்றும் போது கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு அதை உங்களோட பேனில் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் பேன் கேக் ஒட்டாமல் அழகாக வரும். ஓகே, இப்போ நம்ம பேன் கேக் பேட்டரை ஊற்றலாம். இப்போ நம்ம இதையும் ஊற்றலாம். கொஞ்சம் இந்த பிக்காக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஓகே, போதும். இப்போது இதை சுற்றி கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் போட்டால் உங்களுக்கு அது ஒட்டாமல் அழகாக வந்துடும். இதுவும் 2 மினிட்ஸ் இருக்கட்டும். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். இது 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சாக்லேட் ஃபில்லிங் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணலாம். என்ன சொல்லும்? ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் டைம் கூட அக்கா உங்களுக்கு சாக்லேட் ஃபில்லிங்கோட கொண்டு வரேன். ஓகே ஓகே ஓகே, போய் வெயிட் பண்ணுங்க, அக்கா வந்துடுறேன். ஓகே, ரெண்டு இது நமக்கு ரெடியாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம சாக்லேட் ஸ்ப்ரெட் ஃபில்லிங் போடுறதுக்கான டைம் இது. போட்டு ஸ்ப்ரெட் நல்லா பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கலாம் ஃபுல்லாக. இதிலே நீங்கள் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. பாருங்க, இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. அந்த இது வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டு போட்டுட்டு அந்த இன்னொரு இப்படி போட்டுக்கோங்க மேலே. அப்புறம் உங்களுக்கு வேணும்னா மேலே டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம், சாக்லேட் டிசைன்ஸ். நான் ஒரு ஸ்மைலி போடுறேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா பேன் கேக்கில் நான் ஒரு ஸ்மைலி டிசைன் போட்டிருக்கேன். என்னால் முடிஞ்ச க்யூட்டாக சிம்பிளாக ஸ்வீட்டான பேன் கேக், வெனிலா பேன் கேக் வித் சாக்லேட் ஃபில்லிங். இது அக்ஷயாக்கு சர்வ் பண்ணலாம். வாங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்தேன். அக்ஷயா, என்னக்கா? வெனிலா பேன் கேக் வித் ஸ்மைலி. இந்த சாக்லேட் ஃபில்லிங் கூட உனக்காக போட்டிருக்கேன். அக்கா கட் பண்ணி தட்டுமா? ஆஹா, நைஃப் வச்சு சின்ன பசங்க இப்போ விளையாடக்கூடாதுக்கா. கொடுங்க இருங்க ஒரு நிமிஷம். நம்ம குட்டிக்காக்கா கட் பண்ணி
இங்க வெட்டுக்கவன் இப்படியா? அப்படி நான் எடுக்க ஈஸியா இருக்கும். அப்படியே பார்த்து கேக் மாதிரி இருக்கு. பேன் கேக்ல அப்படியே எடுத்து சாப்பிட்டோம். பதியா உனக்காக பாருங்க அந்த செம்ம டேஸ்ட்க்கா. இங்க பாருங்க அந்த சாக்லேட் வந்து அந்த கேக்கு நடுவுல இருக்கிறது அப்படி கிளியரா தெரியுது. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி ஆதித்யா உனக்கும் தரட்டுமாக்கா? ஆதித்யாக்கு இந்த குட்டி பீஸ் தான். இந்த பீஸ் தரலாம் குட்டி, ஏன்னா இந்த இடத்துல நிறைய சாக்லேட் இருக்கும். சாக்லேட் நான் நிறைய இடத்துல போட்டேன். கைஸ் நான் சாப்பிட்டு பார்த்துறேன், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது பாருங்க. ஸோ அக்ஷயா உனக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததா? செம்மையா இருந்தது. தேங்க்யூ மை டியர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. பை गाइस. பை ஆதித்யா பாருங்க. ஆதி பாய் சொல்லு. அவன் கேக்கல, அந்த சாக்லேட்டை மட்டும் சாப்பிட்டான். Okay friends, bye. See you next video.